ஹாய் ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வஷ்ணி ஹோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அக்ஷய திருதி வருது. அன்னைக்கு நம்ம எல்லாராலையும் ரொம்ப உச்சத்தை தொடக்கூடிய தங்கம் மட்டும்தான் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகம் இந்த வீடியோ மூலயமா கிளியர் ஆகிடும். நம்ம என்னென்ன வாங்கலாம், தங்கத்தை விட விலை உயர்ந்த பொருட்கள்லாம் நிறையாவே இருக்குங்க. அது என்னென்ன வாங்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த பொருட்கள் வாங்கினா அவ்வளோ செல்வ செழிப்போடு இருக்கலாம், தானமும் செய்யலாம். அது என்னென்ன தானம் சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் என்னென்ன பொருள் வாங்கினா நம்ம வீட்டில் குறையாத செல்வம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அக்ஷயம்னா என்ன? அக்ஷயம்னா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்ல குறையாத செல்வம், அல்ல குறைவாத ஒரு பொருள், நிறைவான பொருள்னு சொல்லலாம். அக்ஷயமுக்கு பொருள் என்ன? குறைவில்லாத செல்வம் ப்ளஸ் அல்ல குறையாத செல்வம், நமக்கு நிறைவானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம தங்கம் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 1 கிராம் தங்கமாவது வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய முயற்சி பண்ணுவோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாராலையும் அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம நகை வாங்க முடியுமாங்கிறது ஒரு பெரிய சந்தேகம். ஏன்னா தங்கத்தின் விலை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இப்போ ரீசன்ட் டேஸில் போயிட்டுருக்கு. அதனால் அக்ஷய திருதி என்றால் என்ன? ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கும். நம்ம தமிழ் மாதமான சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை முடிஞ்சு 3வது நாள் அக்ஷய திருதியாக நம்மளால் கொண்டாடப்படுகிறது. நம்ம இந்துக்கள் எல்லாரும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்ஷய திருதி நாளில் நம்ம 1 கிராம் தங்கமாவது வாங்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு முயற்சி பண்ணுவோம். ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு சில பேருக்கு ஏமாற்றம் தாங்க. அந்த ஏமாற்றம் பூர்த்தி செய்யும் விதமாக அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் தான் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம். ஆனால் தங்கத்தை விட விலை உயர்ந்த பொருட்கள்லாம் நிறையா இருக்குங்க. அக்ஷய திருதியில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வஷ்ணி ஹோமை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அக்ஷய திருதி என்பது அனைவராலும் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான நாளாகும். அக்ஷய திருதி அன்று நம்ம என்ன வாங்கலாம், எந்த பொருள் வாங்கினா வீட்டில் செல்வம் சேரும், மகாலட்சுமி அருள் கிடைக்கும், செல்வம் பெருகி கொண்டே இருக்கும் என்று பலரும் யோசித்து கொண்டிருக்கின்றனர். இன்றைய காலகட்டத்தில் அனைவராலும் தங்கம் வாங்க முடியாது என்பதால் தங்கத்திற்கு பதில் வேறு என்ன வாங்கலாம் என்று பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கல்லுப்பு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம மகாலட்சுமி அவதரிச்ச இடம் பார்த்திங்கன்னா கடல். அந்த கடல்லேருந்து தோன்றக்கூடிய உப்பு நம்ம மகாலட்சுமியோடைய அம்சமாக நம்ம சொல்கிறோம். கல்லுப்பு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் நம்ம கல்லுப்பு வாங்கி நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டோன்னா அவ்வளோ செல்வ செழிப்புடன் இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம எந்த ஒரு மங்கள பொருட்கள் வாங்கும் முன்னாடியும் கல்லுப்பு வாங்குவோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம கல்லுப்பு வாங்கிட்டு நம்ம பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கல்லுப்பு எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப வழக்கமான ஒன்று. நம்ம வீட்டில் எப்பயுமே உப்பு வாளி குறையாமல் இருக்கணும், எப்பயுமே நிறைஞ்சு இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம கல்லுப்பு நம்ம மகாலட்சுமி அம்சமாக கருதி நம்ம அக்ஷய திருதி அன்னைக்கு கல்லுப்பு பாக்கெட் வாங்கலாம். இந்த கல்லுப்பு ரொம்பவே மகாலட்சுமி அம்சம் வாய்ந்ததுங்கிறதால நம்ம கல்லுப்பு வாங்கி பயன்படுத்துறது மூலயமா நம்ம அந்த பலன் நமக்கு கிடைக்கும். அதனால் ஒரு கல்லுப்பு பாக்கெட் வாங்கிட்டு பூஜை ரூமில் வச்சு நம்ம பூஜை பண்ணி அதை எடுத்து நம்ம கிச்சனில் அந்த பூஜை பண்ண கல்லுப்பை கிச்சனில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வெள்ளிக்கிழமை நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். இந்த தானியங்கள் இந்த வெள்ளிக்கிழமையில் இந்த மாதிரி டைமில் வாங்கினா ரொம்பவே நல்லது. அடுத்தது என்ன வாங்கலான்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு கல்லுப்பு, செகண்ட் நம்ம மங்களகரமான ஒன்றான மஞ்சள் வாங்கலாம். மஞ்சள்ங்கிறது ஒரு மங்கள பொருட்களில் ஒன்று. அதனால் நீங்கள் மஞ்சள் வாங்கி யூஸ் பண்ணுறது மூலயமா நம்ம லக்ஷ்மி கடாட்சியம் நமக்கு கிடைக்கும். பூஜை பண்ணுறதுக்கு நமக்கு மஞ்சள் தேவைப்படும். எந்த ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கு முன்னாடியும் நம்ம மஞ்சள் யூஸ் பண்ணுவோம். மஞ்சள் நம்ம இந்துக்கள் ரொம்பவே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் மஞ்சள் குங்குமம் இல்லாமல் நம்ம எந்த ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். அதனால் மங்கள பொருட்களான இப்போ நம்ம ஒரு மளிகை ஜாமான் லிஸ்ட் எழுதுகிறோம்னாலே அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சாமி பெயர் போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா மஞ்சள் தான் எழுதுவோம். அப்படி ஒரு மங்களகரமான பொருள் தான் மஞ்சள். அந்த
மஞ்சளை நம்ம அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்குறது மூலயமா நம்ம வந்து சகல சௌபாக்கியங்களும் பெறலாம். அதனால் கல்லுப்பு வாங்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஞ்சள் வாங்கலாம். மஞ்சள் வந்து ஒரு மங்களகரமான பொருளுங்கிறதால நம்ம வந்து மஞ்சள் வாங்கலாம். என்னென்ன தானம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டு வர நெக்ஸ்ட் வரதில் சொல்கிறேன். இந்த மஞ்சள் வந்து நம்ம கிழங்காவும் வாங்கி வச்சுக்கலாம், ப்ளஸ் மஞ்சள் தூளாகவும் வாங்கி வச்சுக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. நமக்கு ரெண்டுமே வந்து ரொம்பவே நல்லது. நம்ம மஞ்சள் வாங்குறது மூலயமா நம்ம தங்கம் வாங்குறதுக்கு நிகரான பலன் வந்து கிடைக்கும். அதனால் வந்து நம்ம என்ன பொருள் வாங்குகிறோமோ அந்த பொருள் வந்து நமக்கு வீட்டில் குறையாத இருக்குங்கிறது தான் இந்த அக்ஷய திருதியோட தாத்பரியம். அதனால் நீங்கள் என்ன பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பொருளை நீங்கள் வாங்கினீங்கன்னா அது உங்கள் வீட்டில் வந்து குறைவில்லாத செல்வத்தை தரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இந்த பொருட்கள்லாம் வாங்குகிறோம். நெக்ஸ்ட் என்ன வாங்கணும்னு சொல்லியிருக்கேன், மஞ்சள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கல்லுப்பு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஞ்சள். இந்த மஞ்சள் பொடியும் நீங்கள் வந்து நிறைய நம்ம மஞ்சள் பொடி வந்து பூஜையில் யூஸ் பண்ணுவோம். அதனால் நம்ம மஞ்சள் பொடி நிறைய வாங்கி வைக்கிறது மூலயமா நம்ம வீட்டுக்கு வந்து சகல சௌபாக்கியங்களும் பெறலாம். நெக்ஸ்ட்டு என்ன பொருள்னு பார்த்திங்கன்னா குங்குமம். இந்த குங்குமம் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம மங்கள பொருட்களான மஞ்சள், குங்குமம் இது ரெண்டும் தான் சுமங்கலி பெண்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள். அதனால் இந்த குங்குமத்தை வாங்கி நம்ம கொடுக்கறது மூலயமா நமக்கு வந்து சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். அதனால் தீர்க்க சுமங்கலி இவங்கெல்லாம் வந்து பூஜை பண்ணும் பொழுது நமக்கு வந்து முதல் கொடுக்கறது பொருள் பார்த்திங்கன்னா மஞ்சள், குங்குமம் தான். இந்த ரெண்டும் நம்ம வாழ்வில் வந்து இன்றியமையாத பொருட்கள். அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கல்லுப்பு சொன்னோம், செகண்ட் மஞ்சள் சொன்னோம், இப்போ குங்குமம் சொன்னோம். இந்த நம்ம சொன்ன பொருட்கள் அனைத்துமே மங்கள பொருட்கள், ப்ளஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுற தினமும் நம்ம வாழ்வில் இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா இந்த 3 பொருட்களும். இன்னும் நிறைய பொருட்கள் வந்து பின்னாடி வந்துட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த குங்குமம் வாங்குறது மூலயமா நமக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம ஒரு எந்த வீட்டுக்கு போனாலும் நமக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்து தான் வரவேற்பாங்க. அதனால் இந்த சுப நாளில் வந்து நம்ம குங்குமம் வாங்கலாம். குங்குமம் வாங்குவதன் மூலயமா பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அல்ல குறையாத செல்வமாக நம்ம வீட்டில் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் மஞ்சள் வாங்கலாம், குங்குமம் வாங்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கல்லுப்பு வாங்கலாம். இது 3மே பார்த்திங்கன்னா நமக்கு இம்பார்ட்டண்டான ஒரு பொருள். அதனால் அக்ஷய திருதி அன்னைக்கு குங்குமமும் வாங்கலாம். நீங்கள் குங்குமமும் வாங்கலாம், ப்ளஸ் கோவிலுக்கும் வந்து நம்ம குங்குமம் தானமும் கொடுக்கலாம். மஞ்சள் குங்குமம்லாம் இதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம புது ட்ரெஸ் புத்தாடைகள் வந்து நம்ம எடுக்கலாம். புத்தாடைகள் எடுக்கிறது மூலயமா வந்து நமக்கு வந்து நம்ம புத்தாடைகள் வந்து எடுத்துக்கிட்டே இருப்போம். அதனால் புத்தாடைகளும் நீங்கள் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு 5th ஒன் என்னன்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்வில் அன்றாடம் இடம்பெறக்கூடிய ஒரு பொருள் அதாங்க உணவுப் பொருட்களான அரிசி. இந்த அரிசி வந்து நமக்கு இன்றியமையாத ஒரு பொருள். அன்றாட நமக்கு உதவக்கூடிய ஒரு முக்கியமான பொருள்னு பார்த்திங்கன்னா அரிசி, உணவு, உடை, இருப்பிடம் இந்த 3ம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாழ்க்கையின் அடிப்படை ஒன்று. இந்த அடிப்படை பொருளான அரிசியும் நீங்கள் வாங்கலாம். நம்ம வந்து மளிகை ஜாமான் வந்து எப்பயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மந்த்லி வந்து நம்ம கடையில் வாங்குவோம். அதை மந்த்லி வாங்குறத இன்றைக்கி வாங்குறது மூலயமா நம்ம தானியலக்ஷ்மியை வீட்டில் வந்து சௌபாக்கியமாக நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், நிச்சயதார்த்தம் பண்ணலாம், கல்யாணம் பண்ணலாம். இந்த சுப நிகழ்ச்சிகள்லாம் இன்றைக்கி பண்ணலாம். வீடு வந்து மனை கோலலாம். அப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து லக்ஷ்மி நாராயண பூஜை செய்யலாம், குபேர பூஜை செய்யலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்கள் தாராளமாக வீட்டில் செய்யக்கூடிய பூஜைகள் பார்த்திங்கன்னா இந்த பூஜைகள்லாம் செய்யலாம். இது வரைக்கும் நம்ம என்னென்ன வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்னென்ன தானம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப லென்த்தியாக போகுது. ஓகே டியர்ஸ், இது வரைக்கும் நீங்கள் வர்ஷினி ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ டியர்ஸ்.